சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் கடைசியாக ரிலீஸ் ஆன திரைப்படம் வேட்டையன். அதாவது தமிழ் சினிமாவில் இவ்வளோ வருஷம் ஒரு ஆக்டர் இருக்காருன்னா அது நம்ம சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். அவரால் மட்டும்தான் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு சாதனையை செய்ய முடியும் என அவருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் தான் இருக்குது. ஏன்னா 73 வயசுலையும் இப்போவும் ஆக்ஷன் ஃபிலிம்ஸில் நடிச்சிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். தனக்கான இடத்த அவர் தக்க வச்சுட்டு இருக்காரு. சூப்பர் ஸ்டார் எனும் பட்டம் என்னும் ஆளுமைக்கு அவர் மட்டுமே நிகர் என அனைத்து ரசிகர்களாலும் சரி அனைத்து ஊடகங்களாலும் பாராட்ட பெற்றவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்படி இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் கடைசியாக ரிலீஸ் ஆன திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் படம் கிட்டத்தட்ட 450 கோடிக்கு மேலே கலெக்ஷனை கொடுத்து ஒரு மெகா பிளாக்பஸ்டர் ஹிட் படமாக அமைஞ்சது. என்னதான் விஜய் ரசிகர்கள் இந்த படத்தை வேட்டையன் டிசாஸ்டர் என ஹேஷ்டாக் பரப்பினாலும் இந்த படத்துடைய கதையின் வெயிட்டேஜ் காரணமாக சமூக அக்கறையோடு எடுத்திருக்க அந்த கதை காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று நல்ல ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடைச்சி இந்த படத்துக்கு நல்ல வசூல் இருந்தது. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. கூலி படம் லோகேஷ் கனகராஜ் எடுக்கிறாரு, அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு, சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அதாவது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண இந்தியன் 2 படு மொக்கையாக போச்சு. நம்ம ஷங்கர் தான் எடுத்திருந்தாரு. அதனால் லைக்கா ரொம்பவே துவண்டு இருந்தாங்க. வேட்டையன் படத்தோடைய வசூல் நிலவரம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் படத்தை அடுத்தடுத்து ப்ரொடியூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. அதை தொடர்ந்து வேட்டையன் ஒரு நல்ல லாபம் கொடுத்துருக்கிறதுனால மீண்டும் பார்த்தீங்கன்னா ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க விருப்பம் தெரிவிச்சிருக்காங்களாம். இதற்கு ரஜினியும் ஓகே சொன்னதாக சொல்லப்படுது. அதாவது வேற யாரையும் வச்சு இல்லைங்க, நம்ம ஷங்கர் தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை எடுக்க போகிறாரு. என்னடா ஷங்கர் ஏற்கனவே இந்தியன் 2ல் சொதப்பிட்டாரு, இந்தியன் 3யோட நிலைமை என்னன்னே தெரியல. இப்போ கேம் சேஞ்சர் படம் வேறு ராம் சரண் ரிலீஸ் ஆக போகுது, அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இப்படி இருக்க நேரத்தில் எப்படி நம்ம ஷங்கருக்கு நம்ம லைக்கா வாய்ப்பு கொடுப்பாங்க? அதுக்கு காரணம் அந்த கதை தான். கதை பார்த்தீங்கன்னா வேல்பாரி நாவல். இந்த வேல்பாரி நாவலை 2 கட்டமாக, அதாவது 2 பாகமாக எடுக்க போகிறாராம். இந்த 2 பாகத்தில் முதல் பாகத்தில் தான் ரஜினிகாந்த் நடிப்பார்னு ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார். அந்த முதல் பாகத்துக்கான வேலைகள் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். அதாவது கேம் சேஞ்சரில் பிஸியாக இருக்க நம்ம ஷங்கர் அதை முடிச்சு கொண்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் படத்தை தான் கையில் எடுக்க போகிறாரு. அதாவது 175 உருவாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு பக்கம் ராஜமௌலியும் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு, இன்னொரு பக்கம் ஷங்கரும் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு. ஜாம்பவான்களும் பார்த்தீங்கன்னா ரஜினியை வச்சு படம் பண்ண ஆசைப்பட்டிருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பேட்டியில் நம்ம ஷங்கர் அவர்கள் சொல்லியிருந்தார், நம்ம ரஜினியை வச்சு நிச்சயமாக ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனல் மூவி அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சரித்திரம் படைக்கிற ஒரு நாவலை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ரஜினியுமே பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன்லாம் நான் நடிச்சிருக்க வேண்டியது, ஆனால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டிருந்தார். இப்போது அவரை வச்சு நம்ம ஷங்கர் பண்ண போகிறாரு. ஆனால் இது சாத்தியமாகறதுக்கு அந்தளவுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய ஊடகங்கள் வாயிலாக சொல்லப்படுது. ஏன்னா ரஜினியின் வயசை நம்ம கணக்கில் வச்சுக்கணும். என்றைக்குமே ரஜினி வயசெல்லாம் வெறும் நம்பர் தான், அது நம்ம கையில் ஒன்றும் கிடையாது, நம்ம மனசு தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் இதில் நிறைய டூப்ஸ் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அநேகமாக நம்ம கணிக்க முடியுது. பொறுத்திருந்து பார்ப்போம் ஷங்கர் நம்ம ரஜினியை வச்சு வேல்பாரி நாவல் எந்தளவுக்கு கொடுக்க போகிறாருன்னு. நீங்கள் வேல்பாரிக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு ரீசன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும்.